ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஃப்ளோரிடா ட்ரிப்போட செகண்ட் டேன்னு நினைக்கிறேங்க. வீடியோவே போட முடியலைங்க, செம்ம பிஸியாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சாரி. கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் அந்த லேக் வியூ இருந்தது இல்லையா, அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு புளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க. ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் வாங்கி விட்டு வந்திருந்தோம். சரி, அதையும் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு மேலேருந்து பாத்ரூம் லீக் ஆகி கிச்சனில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சுங்க. அதனால் மொத்தமே ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஓகே, அப்புறம் அந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது இப்போ சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வீடு மாறலாம் அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பண்ணுறதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டே ஆக்சுவலி நாங்கள் பிளானே ஈவினிங் அந்த மாதிரி போகிற மாதிரி தான். பெருசாக காலையிலேயே எழுந்திரிச்சு சுற்றி பார்க்க போகிறது அந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம இருக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம போயிருக்கோம். அதனால காலையில் பெருசாக பிளான் இல்லை. இன்னொன்று வெயில் வேறங்க. ஸோ இது எடுத்துகிட்டு வரணும்டா. பேபி ஸ்நாக்ஸ் வேணால் எடுக்காது, அதுக்குள்ளேருந்து வந்தாலும் வரும் சம்டைம்ஸு. அதனால் நம்ம பெருசுனா நம்ம பார்க்கலாம். பெருசாக இங்கே ஒன்று இருந்துச்சேடா, இங்கே ஒன்று. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஏன்டா வெயில் அடிக்குதா? எந்திரிச்சுக்கல்லாண்ணா, இப்படி எந்திரிச்சுக்க, இப்படி பாரு, ஓகேவா? ஸோ நாங்கள் ஃப்ளோரிடா ட்ரிப் வந்திருக்கோம் இல்லையா, இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க வீட்டோட ஹோம் டூர் வீடியோ தான் உங்களுக்கு காட்டப்போம். என்னடா? ஸோ இதோட வியூ வெளியில் எப்படி தான் இருக்குது இங்கே பார்த்தீங்களா? வெளியில் ஒரு லேக்கு, அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க போல. என்னடா? ஸோ இது பர்சனலாக அது பேர் என்னது, ப்ரைவேட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிற இடம் பிடிக்காது. ஆனால் யூஎஸ் அமைதியான இடம் தான். நம்ம அந்த கடைங்க இருக்க ஏரியா அந்த சைடு இங்கெல்லாம் போகலைன்னா, எப்போவுமே நம்ம ரெசிடென்சியல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். ஆளுங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. பட் நம்ம இருக்க கம்யூனிட்டிலாம் கொஞ்சம் இந்தியன் கம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்கும்போது ஈவினிங் டைமில் கொஞ்சம் நிறைய பேரை பார்க்க முடியும். நார்மலாக மத்தியானமோ காலையிலலாம் ஆளுங்களெல்லாம் பார்க்க முடியாது, கார் தான் பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் நிறைய ஆளுங்க நடந்துட்டு கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற இடம் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னவோ இந்த வீடு குழந்தைங்களாம் பேய் வீடு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த வீடு. ஸோ அதனாலேயே இந்த வீட்டை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். சுதீக்ஷா தான் உங்களுக்கு இந்த வீடை சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. இதில் போக வேண்டிய டைனிங் ரூம், கிச்சன், இப்படி வந்தோடனே லாண்ட்ரி ரூமு, இங்கே ஒரு பாத்ரூமு, அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் டைனிங் ரூமு, லிவிங் ரூமு, டிவி. இது பேக் டோர் என்ட்ரன்ஸ் வெளியில். இங்கே இன்னொரு சோஃபா, லைக் சும்மா ஒரு பியானோலாம் வச்சுருக்காங்க. இது ஒரு டோர் வெளியில் போக. இப்போ மேலே போனால் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அட்டாச்ட் க்ளாசட். வரே தெரியல பார்க்குறேன். நான் எடுத்துட்டு வரேன். இங்கே ஒரு ரூமு, இங்கேயும் க்ளாசட்டு, இங்கே ஒரு பாத்ரூமு, இது ஒரு எக்ஸ்ட்ரா க்ளாசட்டு, இது ஒரு ரூமு, இது ஒரு க்ளாசெட்டு, ஃபிட்சாக். ஓகே, இப்போ இந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா இங்கே ஒரு ரூமு, க்ளாசெட்டு, இங்கே மம்மி நிற்கிறாங்க. சும்மாத்தே என்ன தெரியல.
இங்கே டேபிள் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சேர் இருக்கு, இங்கே ஒரு டப்பா இருக்கு. பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஃபயர் பிளேஸ் ஃபர்னஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஏசி மிஷின் இருக்கு. இப்போ நம்ம டாக்குக்கு போக போகிறோம். இங்கே ஒரு போட் மிஷின் இருக்கு, வெறும் போட் இருக்கு. இங்கே ஏதோ டேபிள் இருக்கு. இப்போ வாங்க நம்ம டாக் மேலே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் ஸ்கீ இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே 2-3 சேர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு போட் இருக்கு, அங்கே ஒரு போட் இருக்கு. இதான் வியூ. அதுக்கப்புறம் these are my friends. Let's go. சுவிக்ஷா வாடா போலாம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தாங்க கிளம்புறோம். காலையில் கிண்டின கூட ஸ்னேக் பிளான்ட் இங்கே இருக்கு. திஸ் இஸ் ஸ்னேக் பிளான்ட். திஸ் இஸ் எம்டி பிளான்ட். மம்மி, do you know what is a snake plant? Plant that looks like a snake. எங்களோட பிளான் காலையில கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனதுனால Yeah, it's all because of Isha, bro. என்னாச்சுன்னா நம்மளோட வீட்ல வந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. She's never showered in her life because அதனால நாங்க கொஞ்சம் மேடானதுனால வீடை காலி பண்ணிட்டோம். ஏண்டா ஸோ அர்லாண்டால ரூம் போட்டு வீடு புக் பண்ணிட்டு நாங்க அங்க போறோம். பள்ளியெல்லாம் கீதிகாக்கு புதுசு தாங்க. ஆமா, பள்ளி பாத்தீங்களா? பள்ளி தெரியுதா உங்களுக்கு? பள்ளி பாம்பு அலிகேட்டர். கிளம்பலாமா? ஆல் லேடிஸ். நானும் தான் கிளம்பலான்னு வெளில வந்து நிக்கிறேன் ரொம்ப நேரமா. All ladies house tour of the new house. Yeah. Bro, 3 people irukanga but no one can figure out, bro. Okay, now we came into the house. it's very Disney themed. Oh, it's so Disney themed. Is this like a Disney? Hi. So இங்க பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா. ஹாய் உள்ள வரும்போதே ஹோம் டூரோட வரோம் நாங்க. வியூ. We have a pool. பூலா. யே பூல். How do we get in the pool? பூல். We have a pool. யே சூப்பர். பூல் இருக்கு நமக்கு. அது நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி 3 ஃபீட்ல தான் இருக்கு. இங்க இருக்கு சந்தியா. ஓ, அப்ப அவங்கள்ட்ட கேட்டுதே போகணும் போல. இதோ அங்கே இருக்கு லாக்கு. இங்க இருக்கா மேபி? சரி சரி வாங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட. வந்துருச்சுமா. பூல் வந்துருச்சுமா. ஸ்விம்மிங் பூல். இது நல்ல வேளை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டது. ஆமா, ஒரு நாள் நல்லா ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிட்டு போறோம் நம்ம. சந்தியா சூப்பரான இடம், அருமையான இடம். அங்க ஏன்னா ஈரமா இருக்கு கொஞ்சம். அம்மா அருமை எங்க இந்த லைட் போடுங்க சந்தியா. இங்கடா லைட் எல்லாம் காணோம். இது அப்படியே லிவிங் ஏரியா. இது வந்து கிச்சன். எப்படி இருக்கு இந்த வீடு? ஸோ இது ஒரு சூப்பரான வீடுங்க. எங்க இருக்கு? உன் பெட்ரூம் சூப்பரா இருக்கு. அப்படியா? ஹனிமூன் ஸ்வீட். ஹனிமூன் ஸ்வீட்டா? ஹனிமூன் ஸ்வீட் பாரு, மிக்கி மினி மாதிரி
சந்தியாவும் பிரபுவும் இந்த பிங்க் கலர் சீட்ல இருக்க போறாங்க. தயவு செய்து இப்ப நான் போடுறேன் உங்களை. விஜயாக்கா, உங்களுக்கு இந்த ஹனிமூன் சூட் வேணுமா? இல்ல விஜயா ஏற்கனவே மாஸ்டர் பெட்ரூம் பிடிச்சாச்சு, கவலைப்படாத. போடுறேன். இங்க ஒரு பாத்ரூம் மேல போய் ஒரே நாள்ல 2 வீட்டோட டூரு காமிக்கிறோம் நாங்க. ஹாய், அப்படியாங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இது ஒரு பெட்ரூம். செம்மையா இருக்கு. அப்படி அதோ வருகிறேன். சூப்பரா சைடு வால் ஃபுல்லா ஏதோ இது வச்சிருக்கான் நல்லா. எங்க ஏய் சூப்பரா இருக்கு பசங்க ரூம். நம்ம இங்க படுத்துக்கலாம். பங்க் பெட். ஆமா, நம்ம ஏன் லேடிஸ்லாம் இங்க படுக்க கூடாது? என்னோட பங்கு பெட்ரூம் கத்தினே ஓடுது. ஓ, இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. என்னது? இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. அருமையாக உள்ளது. இதான் சந்தியா அவங்களோட பெட்ரூம். என்னடா அது? ஆமா, நாங்க வந்து தனித்தனியா படுத்துட்டு நிம்மதியா இருப்போம். ஓகே, இதாங்க. இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு. See, look. சூப்பரா இருக்கு. கிட்ஸ் ரூம் செம்மையா இருக்கு. 180 you can sleep 180. இது என்னது, பேண்ட்ரியா? ஓகே, கிச்சனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பவுல்ஸு, பிளேட்ஸு, ஓகே எல்லாமே. இதில் நம்ம கிச்சன் இருக்க ரூம் எடுத்தால் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா திங்ஸும் கொடுத்துருக்காங்க. கப்ஸ் இதெல்லாம். எனிவே வாங்க, இனிமேல் பெருசாக சமைக்க போகிறதில்ல. அம்மாடி பாம்பு. Hey, it's coming there. No, don't worry, nothing would happen. This was It's like running there. எங்கம்மா போகுது? garage ல இருந்தது அதே snake. ஏய் சுத, கீதிகா தள்ளி வா, கடிச்சிர போகுது. Mom, it's not poisonous. It's fine. கீதிகா தள்ளி வா. I see it. இதோ அம்மா தலைய தூக்குது. எங்க காணோம்? அங்கே இருக்கு சந்தியா. இந்த இருக்கு பாருங்க. தோழிகளின் சமையல்ல முதல் முறையா அமெரிக்கால பாம்பு. அம்மாடி. ஓகே, ஃப்ளோரிடா வாயை திறந்திருக்குமா? Yeah, because you're recording it, Mom. எப்படி பாக்குது பாருங்க. சரி, ஃப்ளோரிடா வந்து பாம்பையும் காமிச்சாச்சு, கிளம்புங்க எல்லாரும். சர்ப்ரைஸ் இந்த ட்ரிப். எல்லாரும் கிளம்பி பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஸ்ப்ரிங் வாக்குன்னு ஒன்று இருக்குங்க, அங்கே போயிட்டோம். என்ன இருக்கு சந்தியா? வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். எம்என்எம் ஸ்டோர். யா டேய் இது என்னங்க எல்லாமே கப்பில் வாங்குறதா? எல்லாமே அந்த ரிலேட்டிவ். ஓ, அவங்களோட பிராண்ட் பேசிக்கா எல்லா இடத்துலயும் இருக்கும். இது 35 ரூபாய். எது இதுவா? உங்களுக்கு ஏதாவது இது எல்லாமே ஏதாவது மெமரிக்கு வேணுமா? ஆப்பிள், பஞ்சு முட்டாய். Okay, let's go. இந்த பலூனில் போகலான்னு நினச்சோங்க. பட் ஆனால் ஏதோ வெதர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, விண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அதில் போக முடியல. மற்றபடி இது ஜஸ்ட்டு வாக் பண்ணி சுற்றி அப்படியே ரவுண்டு வர்றதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் நிறைய கடைங்க இருக்கும், நிறைய மக்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அப்படியே சுற்றி வர வேண்டியதான். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. அங்கங்கே டிஃப்ரெண்ட்டான செட்டப் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றோம். ஏய் சூப்பரா இருக்குல்ல? பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல? இந்த கடைக்கு மேட்சிங்கா நான் தான் வந்திருக்கேன். It's a monkey, Daddy.
இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. இது மேலே வந்து ஏதோ இருக்குது ஒயிட். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போச்சு. நான் அந்த ஃப்ளோரிடா ட்ரிப் வீடியோவை ஒவ்வொரு நாளாக தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போட்டிருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கிடைக்குது